ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்டெட் பேப்பர் 1 சைக்காலஜி பேப்பர் பற்றி பார்க்கலாம். மற்ற எல்லா சப்ஜெக்டும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோசியல் சயின்ஸ், அது இவிஎஸ் இது எல்லாமே 75% நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்தாலே இந்த சப்ஜெக்ட் எடுத்தாலே போதுமானது. ஸோ இதுவும் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்றது இல்லை. 30 கொஷின்ஸில் நம்ம 20 கொஷின்ஸ் போட்டாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிடிஎட்டில் நான் டிடிஎட் படிக்கும்போது டிடிஎட்டில் ஃபஸ்ட் இயர் புக் ஒன்று கொடுத்தாங்க. அந்த புக்கில் வந்து இதோ லேர்னிங் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயரில் கொடுத்த புக்கு. ஸோ இந்த புக்கே வந்து என்ன நம்ம சிலபஸ் கொடுத்துருக்காங்களா, சைக்காலஜி சிலபஸ் ஒரு 11 யூனிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 11 யூனிட்டையுமே இந்த புக்கு வந்து கவர் பண்ணுது. இதில் மொத்தம் 12 யூனிட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் உள்ள தேவையான யூனிட் மட்டும் படித்தாலே போதும். ரொம்ப சிம்பிளான இதாக தான் இருக்கும். நம்மளுக்கு 12 யூனிட் இருக்கும் மொத்தமாக. ஓகேவா? ஒரு 12 யூனிட் இருக்கும். ஸோ இந்த 12 யூனிட் மட்டும் படித்தாலே நம்மளுக்கு போதுமானது. அது இல்லாமல் இன்னொரு புக் ஒன்று இருக்குது. அது வந்து இது படித்து முடிச்சுட்டு நம்ம வேணால் வந்து ரெஃபரன்ஸ் புக்காக வச்சுக்கலாம். அந்த புக்கு வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புவேன். இந்த புக்கு வந்துச்சுன்னா இந்த புக் மட்டுமே நம்மளுக்கு போதுமானது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் நோட்ஸ் நான் எடுத்துருக்கேன். ஸோ சும்மா வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். சைக்காலஜி அப்படின்றத வந்து நம்ம ஃபுல் சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி நம்ம இங்கே பார்க்க போவதில்லை. நம்ம வந்து 6லேருந்து 11 வயசு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிக்கிறாங்கள அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே சைக்காலஜி மட்டும்தான் நம்ம இதில் பார்ப்போம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவங்க வந்து ஏன் அடிக்கடி கோவப்படுறாங்க, ஏன் வந்து சண்டை போடுறாங்க, அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து என்னென்ன செய்யலாம், இது எப்படிலாம் வந்து அவங்கள வந்து வழிகாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமாக 4 சயின்டிஸ்ட் இருப்பாங்க, 4-5 சயின்டிஸ்ட்டு. முக்கியமாக இதில் வந்து பியாஜே, எரிக்சன், இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டானவங்க. ஸோ அவங்களோட என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா போதும் நம்ம. தேங்க்யூ.